ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாக அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கடந்த நாட்கான எங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளை கொடுத்த பேரருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், கேட்க போகின்ற அருளை சிறப்பாக பங்கு பெறுவ திருவிருந்தும் ஆண்டவரே, உமது திருப்பெயர் மகிமை உண்டாகும்படியாகவும் வந்திருக்கிற எங்களுக்கு நன்மை பயக்கணுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாடு 6 முதல் நிறைவேற தொடர்ந்து வருடத்தை விடுவாய். இயேசுவின் வழி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் திருப்பெயருக்கு மாற்று உண்டாகும்படியாக அவளை விடமாக பாமாலை எண் 40 போற்று போற்றும் என்ற பாடலை அனைவரும் நேற்றமாக சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 40.
வழிபாட்டிற்கு துவக்குவதற்கு முன்பதாக நாம் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். நமது திருச்சபையின் உறுப்பினர் திரு ஆல்ஃப்ரட் வின்க்லர் அவர்கள் யூடியூப் லைவ் எக்யூப்மெண்ட்ஸ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக கொடுத்திருக்கின்றார்கள். கடவுளுக்கென்று கொடுக்கின்றவர்களை கடவுள் எல்லா நிலையிலும் வழிநடத்துகின்றார். கடவுளின் திருப்பெயர் மகிமுண்டாகும்படியாகவும் ஆலய வளர்ச்சிக்காகவும் தம்மை அடையாளப்படுத்துகிற குடும்பங்களோடு ஆண்டவரும் தம்மை அடையாளப்படுத்துகின்றார். எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுது கடவுள் நம் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். கொடுத்த குடும்பங்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அந்த குடும்பத்தையும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பேர் நம்மோடு இருப்பதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளை ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தமையான அன்பன் வின்க்லர் அவர் குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமான வர குறிப்பாக இந்த யூடியூப் லைவ் எக்யூப்மெண்ட்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்க வேண்டும் எண்ணம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை தாரும். அவ்வளமாக இந்த குடும்பத்தையும் திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் கொடுக்கிறோம். உமது திருப்பெயர் மகிமுண்டாகும்படியாக இதை ஆழத்திற்காக பயன்படுத்துகிறோம். இது ஏற்றுக்கொள் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் வஜிவுக்கு நல்ல பிதாவே, ஆமீன். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயர் மாற்றுண்டாகும்படியாக இவளை ஆசீர்வதித்து நாம் திருச்சபைக்காக பயன்படுத்துகின்றோம். ஆமீன். ஐயா வாங்க கொடுத்துருமா. ஐயா ரைட். Thank you. Yeah, God bless you. Right. நாம் நின்று வண்ணமாக கடவுளை வழிபடுவோம், ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருடு எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து செல்லுவோம். உன்னட்டில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்க ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறதே மாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் சபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசல் விற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நேரிய பரிசுத்த நேரிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதையும். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கார்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக.
உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் அனைவரும் நம்மையே உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய இருதயங்களின் வழியாக, நம்முடைய பார்வைகளின் வழியாக, நம்முடைய வாயின் வார்த்தைகளின் வழியாக ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்தின காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரலும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தமிழகமான தொடர்பை தங்கள் சகோதர சகோதரி குடைகளை படைக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அவரு செய்ய மிகுந்த வாக்குதம் செய்திருக்கிறார். அவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை விடுதலையாக்கி சக நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தயவுசெய்து சபையாரும் திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு திருமுறை பகுதி ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரை. ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரை. பழைய ஏற்பாட்டு பகுதியில் 13வது பக்கம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை
பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்பது வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படியல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதுமில்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதுமில்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 15ஆம் சங்கீதம், பக்கம் 677. சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 வரை. மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 வரை. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காணிக்கை பாடலாக புதுவாழ்வு பாடல் 218 தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்காக நாம் படைப்போம். சந்தாக்கான காணிக்கை உரைகளையும் நாம் படைப்போம். பாடலின் 218. Yesu
ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய்ப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் ஒருப்பதில் நானும் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனை தேடி வந்திருக்கிற உங்கள் உள்ளங்களுக்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனைத்து நன்மைகளையும் இறைவன் நிறைவாக தந்து உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் நடைபெற்று நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடல் தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. ஆமென். அருமையாளர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறை என்பட இன்றைக்குரிய தலைப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இழப்பை எண்ணாது ஈதல், கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட், எதிர்பாராமல் கொடுத்தல். இதுதான் இதனுடைய மைய செய்தி. முன்னுரையாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் அருளைக்கு செல்ல ஆசைக்கின்றேன். இந்த கொடுத்தல் என்பது அளித்தல், வழங்குதல், பரிசாக கொடுத்தல், பகிர்ந்து கொடுத்தல், உதவி செய்தல், ஈதல், தருதல், பெறுதல், ஈன்றல், இந்த வார்த்தைகளை நாம் இதனை அழைக்கலாம். கொடுத்தால் கொடுப்பார்கள் என்பது இந்த காலகட்டங்களில் இருக்கின்ற ஒன்று. உண்மையாக கொடுக்க வேண்டும், உயர்ந்த எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். ஊழியத்திற்காக கொடுத்தலும், உள்ளத்திலிருந்து கொடுத்தலும், இல்லாததற்கு கொடுத்தலும், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுகிற வார்த்தையின் அடிப்படையாக ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றார். கொடுக்கும்போது கடவுள் நம்மை நிறைவாக நடத்துகின்றார். எந்த இடத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும், காண முடியும். ஏன்? தன்னையே தரணியிலே தந்திட்டவர் அல்லவா ஆண்டவர். பிறப்பிலும் வளர்ப்பிலும் மறுப்பிலும் உயிர்ப்பிலும் தன்னையே தரணியிலே முழுமையாக தந்திட்டார். பிறப்பு சொந்தமில்லை, வளர்ப்பு சொந்தமில்லை, மறிப்பு சொந்தமில்லை, உயிர்ப்பும் சொந்தமில்லை. மனு குலத்திற்காக மனு உருவேற்றவர், மனித மாட்சியுற புனிதர் தம்மையே கொடுத்தார் அல்லவா. தன்னையே கொடுத்திட்டாரே மனுகுலம் வாழ்ந்திட, மனிதர்களாக நாம் வாழ, மனிதர்களாகிய நாம் மாமனிதர்களாக, மாமனிதராக நாம் மாணிக்கங்களாக வாழ என்பது கடவுளுடைய திட்டம் அல்லவா. தன்னையே அல்லவா கொடுத்தார் நமக்காக. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இதை நான் முன்னரையாக வாழ்த்து படிக்க கேட்ட 4 பகுதிகள், 3 பகுதிகள் சங்கீதத்தை தவிர 3 தலைப்பின் கீழாக உங்களோடு நான் அருளியாற்ற ஆசைக்கின்றேன். முதல் தலைப்பு விருப்பம் அறிந்து கொடுத்தல். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் ஆட்டு மந்தைகள் மிகுதியாக இருக்கிறது. கோடாரங்கள் பெருகிவிட்டது. இருவர் அண்ணன் மகன், அவர்கள் உறவினர்கள். 7ஆம் வசனத்திலே ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் இடையே ஒரு தகராறு வந்து விடுகிறது. ஆபிரகாமுக்கும் அவருடைய சகோதர மகனுக்கும் பிரச்சனை வந்து விடுகிறது. இங்கு உறவு உடைய முற்படுகிறது, உறவு ஊஞ்சலாட முற்படுகிறது. உறவு உடைகின்ற நிலையில், உறவு உருண்டோடு ஊடக்கூடாத நிலையில் ஆபிரகாம் சொல்லுகின்றார். லோத்தை பார்த்து சொல்லுகின்றார். 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே,
நாடு முழுவதும் உன் கண்முள் இருக்கிறது. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் செல்லுகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் செல்லுகிறேன். விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம் ஆபிரகாம் என்கின்ற அந்த முதியவருக்கு ஏற்படுகிறது. எந்த இடத்தில் விட்டு கொடுத்தல் இருக்கிறதோ அங்குதாயா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க. நீயா நானா என்ற எண்ணம் வந்துவிட்டால் வாழ்க்கை உடைந்து விடும். நீ இடதுபுறம் போனாலும் வலதுபுறம் சென்று விடுகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடது சென்று விடுகிறேன். இதுதான் மூத்தவருக்குரிய மனப்பக்குவம். உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கொள். பெருமனசையா பெரியவருக்கு என்னவோ எடுத்துக்கொள். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது 10ஆம் வசனத்திலே, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு ஆடுகளுக்கு அழகான சமபூமி முட்டும் நீர்வளம் இருந்தது. சோதம் குமாரா அழிப்பேன் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அது காணப்பட்டது. பார்வைக்கு அழகுள்ளதை தெரிந்து கொண்டா. இங்கு ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் பிரச்சனை வருகிறது. பெரியவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஏன் பிரச்சனை? பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரச்சனை சால்வ் பண்ண யோசிப்பாங்க, விட்டு கொடுக்கணும் யோசிப்பாங்க. விட்டு விடு, விலகி விடு, விட்டு விடு. சொல்லுங்க, விட்டு விடு, விட்டு விடு, விலகியிரு. அவர் பார்க்குறாரு, எதுக்கு நமக்கு பிரச்சனை? அண்ணன் மகன் தானே, உறவு தானே. இன்னைக்கு பல உறவுகள், எத்தனை குடும்பங்களில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள் குடும்பம் உடைகிறது. எதுக்கு? சொத்துக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை சொல்லுகின்றார், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கொள். ஏன் பிரச்சனை? பிரச்சனை வேண்டாம். அமைதியை உருவாக்க முயற்சிக்கின்றார். அமைதியின் பிறப்பிடமாக, அமைதியின் இருப்பிடமாக தம்மை அடையாளப்படுத்த விரும்புகின்றார். அவருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உறவு உடையக்கூடாது, பாசம் உடையக்கூடாது. நம்ம சகோதரர்கள் சொத்துக்காகவா நம்ம பாசம் போனோம், சொத்துக்காக உறவு உடையணும். இன்னைக்கு அநேக உறவு உடைஞ்சு போச்சு இருக்கு ஐயா. அம்மா, இன்னைக்கு சமுதாயம் உடைஞ்சு போச்சு. சின்ன பிரச்சனைக்கு பேசாம இருக்கிறது, சின்ன பிரச்சனைக்கு நீயா நானான்றது. இன்னைக்கு அநேக உள்ளங்கள் உடைந்திருக்கிறது, உள்ள மட்டமா உடைந்திருக்கிறது. அப்படியே வாழ்க்கையே பலர்கள் உடைந்து போயிருக்கிறது. ஆபிரகாம் சொல்லுகின்றார், வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்க. பகிர்ந்து கொடுக்க விரும்புகின்றார், பணிந்து கொடுக்க விரும்புகின்றார், பாசத்தோடு கொடுக்க முயற்சிக்கின்றார். அவரும் பாருங்க, கண்ணுக்கு அழகா இருக்குது அவர் தான் பகுதியில் அழக தேடி போறாரு. அது குளிர்ச்சியா இருக்கு, அது எழிலுட்டதா இருக்கு. அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து போறாரு. ஆமா, என்ன தெரியுமா ஆச்சு? எது கண்ணுக்கு மகிழ்ச்சியாய் தோன்றியதோ, எது அவர் பார்வைக்கு நலமாய் தோன்றியதோ, அது நிகழ்ச்சி நமக்கு நன்றாய் தெரியும். அழகு மாயை நிலை தீடாதே, அதை நம்பாதே, மாய கேடுமே. பாடுங்க. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே ஒரு நாள். பாருங்க, அவர் அழக பாருங்க. கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது தேடி போனார். நீர்வளம் பிரிஞ்சிட போனார். அங்க ஒரு கூடாறு போட போனாரு. எனக்கு அருமையானவர்களே, அது எகிர் தேசம் போல் இருக்க வேண்டும் சென்றார். அது செய்தி நமக்கு நன்றாக தெரியும்.
யோர்தானுக்கு அருகான சமபூமியை அவர் தெரிந்து கொண்டார். இவர் விட்டு கொடுக்கின்றார். லோத்து அதை தெரிந்து கொண்டு செல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, லோத்தினுடைய வாழ்க்கையில் நடைபெற்று நமக்கு நன்றாக தெரியும். எந்த மனிதன் விட்டு கொடுத்தானோ, எந்த ஆபிரகாம் விட்டு கொடுத்தாரோ, கடவுள் சொல்லுகின்றார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. நியூஸ் நியூஸ் அர்த்தம் என்ன? நியூஸ்க்கு என்ன ஸ்பெல்லிங்? என் இ என்னப்பா இது? NEWS. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். யார்கிட்ட சொல்றாரு கடவுளே? யாருக்கிட்ட? சத்தமா சொல்லுங்க ஐயா. ஆபிரகாமில் கடவுளுக்கு பயந்தவங்கிட்ட சொல்றாரு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. நீ விட்டு கொடுத்த இல்ல, உனக்கு பெரிய மனசு இருந்துச்சு இல்ல, நீ நட. ஆனா அது வரையில் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லை, ஒரு பாக்கியம் கூட இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பூவின் மலை போல நான் பெருக செய்வேன். இது செய்தி வேறு வந்து விடுகிறது. யாருக்கு சொல்லுகிறார்? இல்லாத ஒரு மனிதனுக்கு, ஒரு பாக்கியம் இல்லாதவருக்கு கடவுள் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு ஒரு பாக்கியம் இல்லாத கடவுள் பார்த்து சொன்னார், இது உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் பல தேவைகள் இருக்கிறது, எதிர்பார்த்து வந்திருக்கின்றோம், தேவையோடு வந்திருக்கிறோம். விட்டு கொடுத்து பாருங்கள், அங்கு நடக்கிற மகிழ்ச்சியே ஒன்று. நீயான போட்டி பாட்டு வந்தால் பிரச்சனை வேறு. இங்கு விருப்பம் அறிந்து கொடுக்கின்றார் ஆபிரகாம் லோத்துவுக்கு. இரண்டாவது தலைப்பாக விரும்பியதை கொடுத்தல். முதல்ல விருப்பம் அறிந்து ஆபிரகாம் கொடுக்கின்றார். இரண்டாவது 2 கொரிந்தியரிலே விருப்பத்தின்படி கொடுக்கின்றார்கள். வார்த்தையை கவனியுங்கள், விருப்பம் அறிந்து விருப்பத்தை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உபத்திரவத்திலும் கொடுத்தார்கள், உபத்திரவத்திலும் உதாரத்தமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா திருச்சபைக்கு கொரிந்தியர் சபை எழுதுகிற கடிதத்திலே உபத்திரவத்திலும் உற்சாகமாய் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுக்க மனசு வரும்? இது போதும், எனக்கு என்ன லாபம் இருக்கு கொடுத்தால், இது போதும் இல்ல, கொடுக்கும் போதுதான் நிறைவு பெறப்படுகிறது. எல்லோரும் உள்ளதை கொடுத்தார்கள். ஆனால் அந்த விதவை தாய் உள்ளதை எல்லாம் கொடுத்தாள். சாக்கு விடை அணிந்திருந்தாள், சரித்திரத்தில் இடம்பெற்றாள். பெயர் சொல்லவில்லை, அவள் பெயரை பேசிக் கொண்டிருக்கின்றோம். சாக்கு உடை சரித்திரம் படைத்து விட்டது. இங்கு பார்க்கின்றோம், உபத்திரவத்தில் உதார்த்தமாய் கொடுத்தார்கள். 3ஆம் வசனத்திலே தங்கள் திராணிக்கு தக்கதாகும், திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அதுக்கு மிஞ்சி கொடுக்கிறாங்க ஐயா, எஞ்சி கொடுக்கல, இருந்ததை மிஞ்சி கொடுக்கிறாங்க. இது எதை மையப்படுத்துகிறது? இதுதான் என்னால் முடியும் என்பதில்லை, இதை மிஞ்சி நான் கொடுக்கிறேன். கொடுத்து பாருங்கள், அதற்கு இருக்கிறதே மகிழ்ச்சி, அதற்கு இருக்கிறதே ஒரு மன நிறைவு. இல்லாத நேரத்தில் கொடுக்கின்றார்கள். அழகா சொல்லுவாங்க, கவனியுங்கள், முதன்மையானதை கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், முக மலர்ச்சியோடு கொடுங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பில் சொன்னேன், பணிந்து கொடுத்தார், பயந்து கொடுத்தார், பாசமாக கொடுத்தார். எந்த இடத்தில் இந்த நிலைகள் விளைகிறதோ அங்கே ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். இல்லாத சில கொடுக்குறாங்க பார்த்தீங்களா,
அதுதான் என் சிறப்பு. எனக்கு இருக்குது, நான் கொடுக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. இல்லாத நேரத்தில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் என் சிறப்பு. இல்லாத போது பகிர்ந்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா, முழுமையாக கொடுக்குறேன் பார்த்தீங்களா, முழு மனசோடு கொடுக்குறேன் பார்த்தீங்களா. வசனம் பாருங்க, 5ஆம் வசனம், 2 அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நாங்கள் நினைத்த மாத்திரம் தொடர்ந்து கடவுளின் சித்தத்தினாலே தங்களுக்கு கர்த்தருக்கு ஏற்கும்படி ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஏற்றபடி மனமுவது கொடுத்தார்கள். இது தலைப்பே இதுதான், கொடுத்தல். கடவுளுக்கு என்று கொடுத்தல். கடவுளுக்கு என்று கொடுக்கும் பொழுது அளந்து கொடுக்கிறோமா, அளவோடு கொடுக்கிறோமா, உள்ளத்தில் கொடுக்கிறோமா, உடமை கொடுக்கிறோமா? உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். நான் ஆண்டவருக்கு அளக்கிறேனா, அளவோடு கொடுக்கிறேனா? கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும், இதுதானே இயற்கை. தன்னை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் எதை கொடுத்தால் ஈடாகும்? என்ன ஈடாகும்? நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே, வாழ்வு கொடுத்திருக்கின்றாரே, சமுதாயத்தில் தலைமையிட வைத்திருக்கின்றாரே, உங்களையும் என்னையும் மனிதனாக மகளாக சமுதாயத்தில் நடக்க வைத்திருக்கின்றாரே. இதைவிட என்னையா வேணும் நமக்கு? இதைவிட என்ன வேணும்? 4 பேர் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறோமே, இதைவிட என்ன வேணும்? கொடுத்த கடவுளுக்கு எதை நாம் கொடுக்க போகின்றோம்? இல்லை இல்லை, எனக்கு கோயில் என்ன செஞ்சிச்சு, எனக்கு பேரா என்ன செஞ்சிச்சு, எதை நாம் நினைப்பில் வைக்கின்றோம்? எது செய்தது என்பதல்ல, என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது, எதை நான் கொடுக்கின்றேன், எதை கொடுக்க முற்படுகின்றேன், எதை என்னிலிருந்து கொடுக்கிறேன். இயேசு அதை தானே செய்தார். தன்னை அல்லவா கொடுத்தார். தன்னை அடிக்க கொடுத்தார், தன்னை சிதைக்க கொடுத்தார், தன்னை உதைக்க கொடுத்தார், தன்னை கேலி பண்ண கொடுத்தார். எத்தனை கொடுத்தார் இயேசு? 4 இல்லைம்மா, நிறைய கொடுத்தாருமா. 4 சொன்னேன். அடிக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, காரி துப்பப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, தலையில் கொட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு, ஆணைகள் அடிக்கப்பட்டு, எத்தனைப்பட்டு ஏதாவது சொல்லக்கூடாதியா, பல பாடுபட்டவருக்கு எதை கொடுக்கின்றோம்? இன்னும் பாடாப்படுத்துகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் நல்லவரையா. அம்மா, கடவுள் நல்லவர். நம்ம எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும் அம்மா, ஐயா எவ்வளவுதான் தூரம் போனாலும் ஐயா, கடவுள் விட மாட்டார். உங்களை என்னை நேசிக்கிற கடவுள், உங்களை என் மீது பரிசரம் கொண்ட ஆண்டவர், தரிசனம் கொண்ட ஆண்டவர், பாசத்தை பிடிக்கிற ஆண்டவர், ஓடோடி வருகிற ஆண்டவர் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்திற்கு போதிப்பிலும் அறிவிலும் வளர்ந்து மட்டுமல்ல, தாம் காரியங்களிலும் அவர்கள் பெருக வேண்டும். அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார், அவர் ஏழ்மையிலே செல்வரானோம். அழகான ஒரு வார்த்தை. செல்வராயிருந்தும் ஏழையானார், ஏழையாக வாழ்வு கெடுக்க மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், தன்னை கொடுத்து விட்டார். யாருக்கு? நெஞ்சிலே நஞ்சை கலந்தவர்களுக்கு. யாருக்கு கொடுத்தார்? அடிக்க வேண்டும் என்ற சதி திட்டம் செஞ்சவர்களுக்கு. யாருக்கு கொடுத்தார்? இவர் வாழக்கூடாது என்பவர்களுக்கு. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்திய ஆண்டவர். நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? இல்லை ஏற்றுக்கிற மனப்பாக்கம்? ஐயா, நான் உங்களை சொல்லலாமா? உங்களை சொல்லலை. இன்றைக்கி சமுதாயம் நான் பெரியவன், நீ பெரியவன், நீயா நானா, இன்னைக்கு இப்படி தான் ஓடிட்டு இருக்க உலகம். வேண்டாம். எவ்வளோ கால உலகத்தில் வாழ போகிறோம்? எத்தனை வருஷம் வாழ போகிறோம் உலகத்தில்?
இதில் என்னையா நீ நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, விட்டு கொடுத்து பாப்பாய். கடவுள் அதை தானே செய்தார். யாருக்கு விட்டு கொடுத்தார்? முகத்தில் துப்பியவருக்கு விட்டு கொடுத்தார். ஈரமான இதயத்தை ஈட்டியால் குத்தியவர்களுக்கு விட்டு கொடுத்தார். சொல்லுங்க. ஈட்டி தான் கேக்குது. இயேசுவின் ஈரமான இதயம் ஈட்டியால் குத்தப்பட்டது. அருமையானவர்களே, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும், உங்கள் உள்ளங்களில் அவர் கடவுள் நிறைவேற்றுவார். கொடுக்கணும்னு நினைச்சாலே போதும். அருமையானவர்களே, 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. நான் வேகமாக போய்கிட்டே இருக்கேன். ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் கேட்குறீங்களே இல்லையோ, 1 மணி நேரம் பேசினா தான் நான் எடுக்கிற மெசேஜ். நான் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கேன். என்னால் எதை எடுக்கவே முடியல. பேசிட்டு பார்க்குறேன் 20 நிமிஷம் ஆகி போச்சு. ஒரு வசனத்தை பார்க்குறேன் முடிஞ்சு போச்சு. ரைட், கொடுக்க வேண்டும் என்று வருது. ஒரு பயம் வந்துடுச்சு, 1 மணி நேரம் பேசுகிறாருன்னு. இல்லை நேரத்தோடு முடிச்சிடுவோம். கவனியுங்கள், கொடுக்க வேண்டும் என்ன வந்தாலே போதும், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். உதாரணமாய் கொடுத்தார்கள். உபத்திரவத்தில் கொடுத்த, அதுதான் முக்கியம். எனக்கு நிறையா இருக்கிற கொடுக்கிற முக்கியம் அல்ல, எனக்கு இல்லை அதில் நான் கொடுக்கிறேன், அதுதான் சிறப்பு. ஆகவே விருப்பத்தோடு கொடுத்தார்கள். முதலில் விருப்பம் அறிந்து ஆபிரகாம் கொடுக்கின்றார். விருப்பத்தோடு பவுலர் அழகாக சுட்டி காட்டுகின்றார். மக்கோன திருச்சபைகளுக்கு அவர்கள் விருப்பத்தோடு கொடுக்கிறார்கள். கடைசி தலைப்பாக, 3வது தலைப்பாக விருப்பத்தோடு கொடுத்தல். இப்போ வாங்க சரியா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் தலைப்பு என்ன? விருப்பம், விருப்பம் அறிந்து. 2வது, 3வது விருப்பத்தோடு கொடுத்தல். எதை கொடுத்தாலும் விருப்பத்தோடு கொடுக்கணும். கேட்டுட்டாங்களே, சொல்லிட்டாங்களே, எப்படி கொடுக்கிறது? நேராக வந்து கேட்டாங்களே, எப்படி கொடுப்பது? பாருங்கள், படிக்கேட்ட நற்செய்தி மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. யாராவது வாசிங்க. பெத்தானில் குஷ்டரோகியாக இருந்த யார்கிட்ட போஜனம் பண்ணுறாரு? ஆமாம், தொழுநோயாக இருந்த சீமனுடைய போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். நறுமண தைலம் கொண்ட சீமனு ஒருவர் கொண்டு வந்து அது கலப்படப்பட்டது, விலை உயர்ந்ததாக இருந்தது. இயேசுவின் தலைமையில் ஊட்டினார். பெத்தானியா இயேசுவின் தலைமையில் ஊட்டுகிறார். அது கலப்படமற்றது, விலை உயர்ந்தது, நறுமணம் வீசக்கூடியது. இயேசு பந்தி இருக்கின்றார். அவருடைய தலைமையில் விட்டு அவரை கழுவு. அந்த சூழல் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. வாசிங்க 4ஆம் வசனத்தை. அங்கே இருந்தவர்கள் கோபம் கொண்டு, இதை விட்டு ஏழைகள் கொடுத்திருக்கலாமே, ஏன் இதை வீணாக்குறீங்க? இதை விட்டு ஏழைகள் கொடுத்திருக்கலாமே. கடவுளை தவிர அங்கிருந்தவர்கள் முறுமுறுத்தார். ஏன் வீணாக்குகின்றாய்? ஏன் இந்த நறுமணத்தால் வீணாக்குகின்றாய்? இது பலருக்கு பயனுள்ளதாக கொடுத்திருக்க வேண்டும். முதல் குறிப்பில் கொடுத்தல் பார்த்தோம், 2வது கொடுத்தல் பார்த்தோம், 3வது குறிப்பில் கொடுத்தல் பார்க்கின்றோம். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது 6ஆம் வசனத்திலே. அவளை விட்டு விடுங்கள், அவள் செய்தது சரிதான். இயேசு சொல்லுகிறார், அவரை விட்டு விடுங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இதை விட்டு ஏழைகள் கொடுத்திருக்கலாமே. வாய்த்தை அளவில் செயல்படுகின்றார்கள். ஏழைகள் கொடுக்கலாமே. கடவுள் அழகாக வார்த்தையை சுட்டி காட்டுகிறார், விட்டு விடுங்கள், அவர் செய்தது சரிதான். ஏழைகள் எப்போது உங்களோடு கூட இருக்கின்றார். தரித்திரம் உங்களோடு கூட இருக்கின்றார்கள்.
நீங்கள் விரும்புவது போல் நன்மை செய்யலாம், நான் உங்களோடு இருக்க போவதில்லை. எங்கே நடக்குது தெரியுமா? இயேசு மரிப்பதற்கு முன்பதாக அந்த நறுமணத்தையில் ஊட்டுகிற சூழலை இயேசு சொல்லுகிறார், அவள் செய்தது சரிதான், விட்டு விடுங்க. ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். எல்லோரும் ஏழைகளை மையப்படுத்துகின்றார்கள், கொடுக்க முற்படுகின்றார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் மரிப்பதற்கு முன் இவர் தன்னுடைய சிறப்பான காரியத்தை செய்தார். என் அடக்கத்திற்கு முன் என் உடலுக்கு அதை பூசிவிட்டார். எனக்கு அருமையானவள், மரிப்பதற்கு முன்பதாக இவர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகின்றார். தைலத்தை அவர் கொடுக்கின்றார், பொருத்துகின்றார். அது விலை உயர்ந்ததுதான், கலப்படம் இல்லாததுதான், பயனுள்ளதுதான். ஆனால் இயேசு சுட்டி காட்டுகிறார், மரிப்பதற்கு முன், சிலுவையிலே மரித்து அடக்கப்படுவதற்கு முன், மரணத்தை காண்பதற்கு முன், அந்த போஜனம் பண்ணுகிற இடத்துல அந்த பெண் அந்த நறுமணத்தை விட்டுகின்றார். அவர் சொல்லுகிறார், சரிதா, நான் மரிப்பதற்கு முன் இதை செய்து விடுகின்றார். மரணத்தை இயேசு அங்கு முன்கூறிக்கின்றார். மரித்தாலும் மறுவாழ்வு உண்டு. மரணத்தை எல்லா நிலையிலும் தள்ளி வைத்தவர், அடித்து விட்டவர். சத்தியத்திற்கு சமாதி வைக்க முடியாது, சத்தியத்தை சமாதியில் வைக்க முடியாது. நான் வருகிற சொல்லியிருக்கின்றேன், சத்தியத்திற்கு சோதனை வரும். சத்தியத்தை வளைக்கலாம், உடைக்க முடியாது. இயேசு என்கின்ற சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. விடுதலையின் வாழ்வு, விடுதலை நாயகன், வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர், நிறைவு கொடுக்க வந்த ஆண்டவர். ஏழைகள் தரித்திரம் உங்களோடு கூட எப்போது இருக்கின்றார்கள், விளைவிட்டு விடுங்க. அவன் நறுமண தைலத்தை கொடுத்து பூசுகின்றார். நான் மரிப்பதற்கு முன் இதை செய்து காட்டுகின்றார். இயேசு மரத்திலே, மரச்சிலுவை இல்லை, மரிப்பதற்கு முன், மரித்தாலும் மறுவாழ்வு உண்டு என்பதை மண்ணிலே இயேசு நிரூபித்து காட்டிவிட்டார். மரணத்தை மரணமாக்கிய இயேசு மரிப்பதற்கு முன் அதை நிரூபணமாக்கி விட்டார். அவர் பூசுவது சரிதா. ஏழைகள் உங்களோடு கூடவா இருக்கிறார்கள், உங்களோடு கூடவா செயலாற்றி இருக்கின்றார்கள். நீங்கள் அதை செய்யலாமே. எனக்கு அருமையான திருச்செவி மக்களே, இங்கு விருப்பத்தோடு கொடுக்கின்றார். யாரும் கேட்கல, இவள் விருப்பத்தோடு செயலாற்றுகின்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் சாரி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி விருப்பம் மறிந்து கொடுக்கிறோமா? மக்கோணதிரிசபரி விருப்பத்தை நிறைவேற்ற கொடுக்கிறோமா? இங்கு விருப்பத்தோடு கொடுக்கிறோமா? எப்படி நாம் கொடுக்கின்றோம்? எந்த நிலையில் நாம் கொடுக்க இருக்கின்றோம்? இந்த மாதம் நற்செய்தி பெருவிழாவின் மாதம். இன்று கணக்கு பார்க்காமல் கொடுக்கிற நிகழ்வுகள், எண்ணி பார்க்க முடியாத நிலைகளில் எத்தனை ஈடாகும் ஆண்டவர் செய்த நன்மைக்கு? எவ்வளவு கொடுத்தால் அதுக்கு ஈடாகும்? நான் மாடியில் வாழறேன், மண்குடியில் வாழறேன், நான் குடிசையில் இருக்கிற, கோபுரத்தில், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உயிரோடு இருக்கிறேன். பார்த்தீங்களா? இதுதான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு நாளை பார்த்தோம், பார்த்தீங்களா? 2025 ஆண்டு ஜூலை 6ஆம் நாள் பார்த்தோம், பார்த்தீங்களா? இதுதான் ஆசீர்வாதம். இது கடவுள் நமக்கு கொடுத்தது. ஆதியிலே நாசில சுவாசத்தை ஊறினார், அங்கு சுவாசத்தை கொடுக்கின்றார். அவர் சுவாசத்தை கொடுத்ததால் மனிதர் பிரிக்கப்பட்டார். காய்கனிகளை கொடுத்தார்,
ஆதியிலே கடவுள் கொடுக்கிற நிகழ்ச்சியை செய்கின்றார். அவர் கொடுத்தாரே, நாம் எதை கொடுக்கின்றோம்? தன்னை கொடுத்தாரே, எதை கொடுக்கின்றோம்? கொடுக்கிறோமா? அளவு கொடுக்கிறோமா? அளவோடு கொடுக்கிறோமா? உள்ளத்திலிருந்து கொடுக்கிறோமா? உள்ள நிறைவோடு கொடுக்கிறோமா? எதை நாம் கொடுக்க திட்டமிட்டு இருக்கின்றோம்? எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்னையை கொடுப்பேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கு தந்தேன் என்னை இயேசுவே. பாருங்க. வெரி குட். இந்த நேரமே உமக்கு, ரைட். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே கொடுத்தேன். என்னையே நான் கொடுத்தேன், என்னை ஜீவ பலியாய் நான் கொடுத்தேன். பாருங்க தம்பி, தொடங்குங்க. கேட்டுக்கொள்ளோ இயேசுவே, நை தந்தை. பாடுங்க. முன்னின்று அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னே சொந்தமாய்தான். ரைட், ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பு. தன்னையே தந்தேன், என்னையே நான் தந்தேன், ஜீவபலியாக நான் கொடுத்தேன். இதை விட நான் என்ன கொடுப்பேன்? நீர் என்னை வாழ்வு கொடுத்தீரையா, என்னை வாழ வைக்கின்றையா, வாழ வைத்து கொண்டிருக்கிறையா, வாழ வைக்க போகின்றையா. என்னை நான் கொடுக்கின்றேன். கொடுப்பவருக்கு கொடுக்கின்ற இறைவனவர் வாழ்வின் ஊற்றாக, வாழ்வின் உச்சமாக, வாழ்வின் இறைநிலையில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய படைப்பு. படைப்பாளருக்கு நம்மை நாம் கொடுக்க வேண்டும், நம்மை கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும். எதிர்பாராமல் எதிர்ப்புகள் மத்தியில் எல்லாம் கடந்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மட்டும் நான் 9 தலைப்பு சொல்லியிருக்கிறேன். 9 தலைப்பு சொல்லியிருக்கிறேன். பணிந்து கொடுத்தல், பயந்து கொடுத்தல், பகிர்ந்து கொடுத்தல். முதன்மையாக கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், முகமலர்ச்சியோடு கொடுங்கள். இப்போ என்ன சொன்னேன்? ஒன்று சொன்னதானே புரியும், இத்தனை சொன்னால் எப்படியா புரியும்? ஆமாம், கொடுக்கும்போது இறைவன் உடன் இருப்பார், உறுதுணையாக வருவார், உயர்ந்த இடத்தில் இருப்பார், உற்சாகத்தை தருவார், உரையாடுவார், உன்னோடு என்னோடு இருப்பார். கொடுத்து செயலாற்றும் போது ஆக அருமையானவர்களே, கடவுளுக்கென்று நாம் கொடுப்போம். உங்களை என்னை வாழ வைக்கின்ற ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதம் கொடுப்பார். எந்த எண்ணத்தோடு உள்ளே வந்தோம்? ஆண்டவரே, எனக்கு அமைதி வேண்டும், என் குடும்பத்திற்கு அமைதி வேணும், என் மனைவிக்கு அமைதி வேண்டும், என் கணவருக்கு அமைதி வேண்டும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பேரப்பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த எண்ணத்தோடு உள்ளே வந்தாய்? தன்னை கொடுத்த ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் எண்ணத்தை நான் நிறைவேற்றுவேன். உன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பார், உன் கணவர் மகிழ்ச்சியாக இருப்பார். நான் என்னை கொடுத்து விட்டேன், நீ நிறைவாய் வாழ்வாய், தலை நிமிர்ந்து வாழ்வாய், மகிழ்ச்சியோடு வாழ்வாய். நான் என்னை கொடுத்து விட்டேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், மகிழ்ச்சி நாளாக அமையட்டும், மன நிறைவின் நாளாக அமையட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமில்ல பிதாவாக்கிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன்.
அவர் சகல விளக்கங்களும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக முந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது வாசலில் வச்சிருக்கிறார். வேறெல்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். உடைய ராட்சத்திற்கு முடிவில்லை. கர்த்தரமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவின் குமாரன் என்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்க பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வீழ்த்துதலும் மறுமை வீழ்த்துதலும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளை அப்பா, இந்த நாளுக்காக நடி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாள் திருமணங்களுக்கு கத்தல் கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா இன்னும் அநேக பிறநாள் திருமணம் காணட்டும். இது நாட்களிலே படிப்பு நிமித்தமாகவும் பணி நிமித்தமாகவும் வெளி இடங்களில் வெளி நாடுகளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதியும். அவரும் இந்த விருப்பத்தின் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீ ஜீவனுள்ள மிருசலின் வாழ்வை காண்பாய் என்ற வார்த்தை அடிகொடுத்து மன்றாடுகிறோம். ஆசீர்வதி ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவினை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நம் அனைவரும் எழுந்து நின்று கடவுளின் திருப்பெயருக்கு மாட்சியும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக பாடல் எண் 33 கோடா கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளும் திருச்சபைக்கான சந்தாக்கான காணிக்கை உரைகளை படைப்போம். பாடல் எண் 33.
நாம் அப்பம் பிரிவுகள் பகுதி கடந்து செல்லுவோம். தயவுசெய்து நீங்கள் என்னை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரு பாட்டு புத்தகத்திலும் கடைசியில் இருக்கிறது. நீங்கள் எந்தெந்த வரி நீங்கள் பின்பற்ற நீங்கள் நன்றாக தெரியும். எந்த இடத்தில் பெரியதாக காணவோ அதை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சேர்ந்து சொல்வோம். இயேசுவே, உத்தமதன் ஆசாரியரே, விசேஷ மத்தியில் பேசணும் போலவே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை நம்ம வெளிப்படுத்தலும் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதாக்களும் ஜீவித்த அரசாளுகிறே. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக கடவுள் தோற்றம் சேர்ந்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையில் நித்திய கடவுளை, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திர செல்ல தகுதி நீதி விசேஷ கடமையாக இருக்கிறது. உமது குமாரர்கள் ஆண்டவருமாக இயேசு மூலமாக நீர் வானங்களை பூமி எல்லாவற்றை சிருஷ்டித்தீர். மனிதன் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல் பல அவரை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரி மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பெண்ணுக்குமானாக இயேசு தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவை மறுத்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையில் ஒரே தர தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவேசி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதமான பலியை காணிக்கையை பரிகாசத்தில் வல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றே நினைப்பட்டு ஞாபகம் தெரிவித்து தாம் திரும்ப வருவளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்பாடு நமது பரிசுத்த சுவிசேஷ கட்டளிட்டானே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீ எல்லாரையும் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்பட புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தம், இதை பாண்ட மண்டபமாக நினைவு செய்யத்தை விளம்பட்டினார். ஆமீன். ஆதலால் பிதாவே, உமது குமாரனைகள் ஆண்டவரின் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தேர்தலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியறையிலே நாங்களுடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமானி உதவி செய்கிறோம். அவரில் எங்களுக்காக அனைவிட்ட பூர்ண மீண்டும் அவர் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் குட்டியிணைக்கப்பட்டவர்களாகி விசுவாச ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவற்றையும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவிக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. சேர்ந்து செல்வோம். பணமன்றக்கு எங்களுக்கு சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயதை நம்பி நாங்கள் வந்து சேர துணியாமல் தேவடைய அளவட்டை நம்பி சேருகிறோம். உன்னை மேசனிக்கு துணிகளை நான் பார்த்துட்டு, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இருக்க செய்ய லட்சம் ஆண்டவராக இருக்கிறீர். ஆகிய கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான கோமனாகிய இயேசு கிறிஸ்துவின் இளமதிய சரீரத்தால் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவை சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் மறைகளுக்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரித்தை புஸ்தகத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்திருந்தோம். ஆமீன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா?
ஆண்டவராக இயேசு எல்லாம் ஆயத்தம் வாருங்கள், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாருங்கள். கிறிஸ்துவின் உடலையும் உதிர்த்தம் பெற்றுக்கொண்ட நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அருமையான ஆண்டவரே, இந்த ஆண்டை கொடுத்து இந்த ஆண்டினுடைய 6 மாதங்களை நாங்கள் கழித்து 7வது மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் கூடி உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கவும் உம்முடைய இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாடு முழுவதும் நீர் உம்முடைய திருவிழா பிரசன்னத்தினாலே நிரப்பி வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறையடியார்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் நீர் கேட்டு ஆமேன்றும் ஆமேன் என்று பதில் தர போகிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாடு முழுவதும் உடைய திருக்கரத்திற்குள்ளாய் அர்ப்பணித்து வழி நடத்தின தயவிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை அடியார்களுடைய குடும்பங்களிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் இருக்கின்ற எல்லா குறைவுகளையும் விளைவினங்கள் சுகவினங்கள் சோர்வுகள் விக்கினங்கள் வியாதிகள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நிவர்த்தி செய்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் உலக நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாட்டினுடைய சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடுகளிலே தெய்வ சமாதானம் ஆள கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திற்காக இந்திய தேசத்தினுடைய சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர்தாமே பெருமாக ஆண்டவரே போதுமானவராக இருந்து இந்திய தேசம் முழுவதும் தெய்வ சமாதானம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உலக நாடுகள் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஆங்காங்கே பரவி கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான விஷ காய்ச்சலுக்காக கொரோனா தொற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே திரும்பவும் ஒரு பேரழிவை எங்கள் தேசங்கள் சந்திக்காதபடிக்கு தெய்வ பாதுகாப்பு ஆண்டவரே எங்கள் தேசங்களை மிகுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் ஊழியம் செய்கின்ற பல்வேறு விதமான ஊழிய ஸ்தாபனங்களுக்காக ஊழியர்களுக்காக நற்செய்தி பணியாளர்களுக்காக அப்போஸ்தலர்களுக்காக போதர்களுக்காக பாதிரியார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். பெண் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து அவருடைய ஊழிய ஸ்தாபனங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே திறப்பிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அந்த ஊழிய ஸ்தாபனங்களே கர்த்தரை நிலைநிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்திற்காக ஆளுகின்ற எங்கள் முதல்வருக்காக துணை முதல்வருக்காக இன்னும் அரசு துறை சார்ந்த உள்துறை வெளித்துறை அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பாதுகாப்பு அவர்களோடு இருந்து கர்த்தர் தாமே நீர் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே கடைநிலையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கத்தக்கதாக இன்னும் நலமான திட்டங்களை எல்லாம் எடுக்கத்தக்கதாக தெய்வ ஞானத்தினால் நிரப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே உடைய கரம் இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக எங்களுடைய 24 பேராயங்களுக்காக பேராயர்களுக்காக பேராயத்தோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே வாரியங்களுக்காக குருவானவர்களுக்காக இறையடியார்களுக்காக திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய திருப்பணிகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே எங்களுடைய சென்னை பேராயத்திற்காக எங்களுடைய பொறுப்பு பேராய தந்தைக்காக உபத்தலைவருக்காக செயலருக்காக பொருளருக்காக எங்கள் பேராயத்தில் பணியாற்றுகின்றவருக்காக எங்கள் பேராயத்தோடு இணைந்திருக்கிற பள்ளிகளுக்காக மருத்துவமனைகளுக்காக கல்லூரிகளுக்காக விடுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய திருப்பணிகளை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபையுடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையினுடைய செயலர் பொருளர் செய்கிற குழு உறுப்பினர்கள் ஆலய பணியாளர் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆண்கள் ஐக்கிய சங்கம்
பாடகர் குழு, வாலிபர் ஐக்கிய சங்கம், ஓய்வு நாள் பாடசாலை அத்தனையும் உடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையினுடைய திருக்குடும்பங்களையும் உடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் நிறைவாய் இருந்து நடத்தினது போல இந்த மாதம் முழுவதும் நிறைவாக இருந்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிறவர்களுக்கு இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கர்த்தர் கூட்டி கொடுத்து வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, பிள்ளை பேச்சிற்காக காத்திருக்கிறவர்களுக்காக, பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே மேற்கல்விக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீ நிறைவாக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்து நிறைவயது மட்டும் நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் நீர் வாக்கு மாறாதவராக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக, அவருடைய பணிகளுக்காக, அவருடைய பணி ஸ்தலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போகையிலும் வருகையிலும் பணிஸ்தலங்களும் கிருபை இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்காக, ஆண்டவரை பணியாற்றுகின்ற குடும்ப தலைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவளை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஒரு வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அவளை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற பெண்களுக்காக, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக, பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அவர் செல்கின்ற வருகின்ற இடங்களாம் தெய்வ பாதுகாப்பு அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்டிலே கூட ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் தேசங்களோடு இருந்தது போல பெருமையான விபத்துகள் எங்கள் தேசங்களில் நடக்காதபடிக்கு, விமான விபத்துகள், ரயில் விபத்துகள், ஆண்டவரே இன்னும் சாலை விபத்துகள் போன்ற கோர விபத்துகள்லாம் எங்கள் தேசங்களில் நடைபெறாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தேச எல்லை எங்கும் ஆண்டவரே நீர் நம்முடைய பாதுகாப்புக்குள்ளாய் வைத்து ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட விபத்துகள் இழந்து குடும்பத்தாருக்குள்ளாய் ஆண்டவரே இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை எங்கள் திருச்சபையுடைய திருப்பணிகள் என்ற கருத்துக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு திருப்பணிகளுக்காக தங்களை அர்ப்பணிப்போடு அர்ப்பணித்து செயலாற்றுகின்ற எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற, கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவருடைய தலைமுறைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் தேவனுடைய பாதுகாப்பும், தேவ சமாதானமும், தேவ வழிநடத்துதலும் ஒவ்வொரு இல்லங்களில் இருந்து நிறைவாய் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் தாழ்த்தி நம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் இந்த தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் ஆன்மீக நிலைத்திருக்கும்படி உங்களை இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை போன தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்பே பசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். Thank you. God bless you all.